தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு டிஹெச்எஸ் அலுவலகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணம் கிடையாது. இங்கே இன்டர்வியூன்னு இருக்குது, நேர்காணல் மூலிமா மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. தேர்வு மற்றும் தேர்வுக்கான கட்டணம் கிடையாது. அதே மாதிரி வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான கடைசி தேதி 5 டிசம்பர் 2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 13,000 ரூபாய், அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியும் விருப்பமும் இருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை. அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியலாகவே அவங்க கொடுக்கல. ஆனால் சப்மிட் பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். வேணால் இதை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட ரெஷ்யூம் வச்சும் கூட நீங்கள் அனுப்பலாம். இல்லை வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை வச்சும் கூட நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் என்னென்னலாம் என்டர் பண்ணுங்கிறத பார்த்துலாம். மேலே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மேலே அதுக்கான என்ன வேலையோ அந்த வேலையை அங்கே என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த காலத்தில் அப்ளிகண்ட் நேம், விண்ணப்பதாரின் பெயர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது உங்களுடைய தந்தையார் பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். மூணாவது டேட் ஆஃப் பர்த், அதோ அவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத அந்த காலத்தில் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுடைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை வருஷம், எப்போ இருந்து நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்க, எப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்க, அதே மாதிரி எப்போ வரைக்கும் போயிட்டுருக்கீங்க, இல்லை ஸ்டில் நவ் அப்படின்னா ஸ்டில் நவ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா தற்போதைய வீட்டு முகவரி, ப்ரெசண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோட் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் ரெண்டும், அதாவது மேலே இங்கே கொடுத்துருக்க அட்ரஸும் இந்த அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெண்டையுமே ஒன்றாவே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு அட்ரஸ்னால் வேறு அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் எண் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா தொலைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் மற்றும் நாள், உங்கள் ஊரோட பேர், அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கணும். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் சிக்னேச்சர், விண்ணப்பதாரர் கையொப்பம்,
அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரெஷ்யூமோ இல்லை வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் அனுப்பணும். என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி எனி 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க 5 இதில் ஏதாவது 2 எண்ணத்தை வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட்டை குரூப் ஏ அல்லது குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கணும். கடைசி 3 மாதத்துக்குள்ளே ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வைக்க சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். செல்ஃப் டிக்ளரேஷன், உங்களுடைய உறுதிமொழி, நீங்கள் எழுதி கொடுக்குறது. நான் மேலே கொடுத்துருக்க எல்லாமே வந்து உண்மை தான், எதுவும் பொய்யெல்லாம் இல்லை, அந்த மாதிரி வந்து எழுதி கொடுக்கணும். அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதையும் நீங்கள் வச்சு அனுப்பிச்சிக்கலாம், இல்லை வேறு இருந்துச்சுனாலும் வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டிஹெச்எஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அந்த ஆஃபீஸ்லேருந்து அறிவிச்சிருக்கா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஃபஸ்ட்டு எடுத்துனே மேலே என்னங்கிறத பார்த்துலாம். இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/12/2024 மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பம் பெறுவது முடிவு பெறும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராகவே. 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வேலை வாய்ப்புனா, ஆடியோலஜிஸ்ட், சேலரி 23,000 உங்களுக்கான சேலரி. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் அப்படின்னா 20 முதல் 35 வயதினர் இந்த ரோல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது ஆயுஷ் டாக்டர் சித்தா, 40,000 ரூபாய் சேலரி. பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கவங்க இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 59 வயது வரை உள்ள எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல், 15,000 ரூபாய் சேலரி. டிப்ளமோ நர்சிங் தெரபி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 59 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். 4th ஒன் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர், 26,500 ரூபா சம்பளம். எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே 1 வருஷம் உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கம்யூனிகேஷன், ஏசிஎஸ்எம், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், இது இல்லாமல் 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 65 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. அண்ட் தென் லேப் டெக்னீஷியன், 13,000 ரூபாய் சம்பளம். 12th பாஸ் பண்ணிக்கணும். டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்டி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி இல்லை ஈக்குவலண்ட்டாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கவுன்சிலருக்கான வேலைவாய்ப்பு, 18,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். மாஸ்டர் டிகிரி இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியலாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் 1 to 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 35 வயது வரை இருக்கவங்க இந்த ரோல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இதுதான். நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639007 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஒன்று நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒன்று டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா சப்மிட் பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா. உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.